நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆரோக்கிய பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த ஆரோக்கிய பச்சையை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழ்நாட்டிற்குரிய ஒரு தாவரம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று உலகம் முழுவதும் வணிக ரீதியாக வளர்க்கப்பட்டு வருகின்ற ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய பச்சையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இந்த தாவரம் கிள்ளும்போது அதிலிருந்து மஞ்சள் நிறமான சுகந்த மனம் இருக்கக்கூடிய ஒரு திரவம் வெளிவருவதை பார்க்கலாம். அந்த திரவத்தை இன்றைக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளால் குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கும் மருந்தாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து வருகிறது. இந்த ஆரோக்கிய பச்சையை பொறுத்தவரையிலும் ரொம்ப முக்கியமான பாரம்பரிய மருந்தாக இதை பயன்படுத்தக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய உடல் நோயை மட்டுமல்ல, மனநோயையும் நீக்கக்கூடிய சக்தி ஆரோக்கிய பச்சைக்கு உண்டு. ஆரோக்கிய பச்சையை பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய சிசோஃப்ரீனியாவுக்கு உபயோகப்படுத்துகின்ற வழக்கம் நிறைய உண்டு. இந்த மனச்சிதைவு நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு சமூகத்தில் அதிகமாக வருகின்ற ஒரு நோயாக இருக்கிறது. இந்த மனச்சிதைவு நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, நாம் இருக்கும் சூழ்நிலையே மறந்து போகின்ற அளவுக்கு அந்த நபர் மாறிவிடுகிறார். அதீதமான கற்பனைகள், நிகழ்வியலில் இல்லாத விஷயங்களை இருப்பதாக நினைத்து கொள்வது, நல்லவர்களை கெட்டவர்களாக சிந்தரித்து கொள்வது, உணவு உண்ண கொடுத்தால் கூட உணவில் விஷம் கலந்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு தேவையற்று பயம் ஏற்படுவது, தனியாக அமர்ந்திருக்கும் போது கூட 2-3 பேர் இருப்பவர்கள் போல நினைத்து கொண்டு அவர்களிடம் பேச ஆரம்பிப்பது, இது எல்லாமே மனச்சிதைவு நோயுடைய ஆரம்ப குணங்கள். குளிக்க மாட்டார்கள், சுத்தமாக இருக்க மாட்டார்கள், ஏதாவது ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டார்கள். ஆனால் அதீத புத்திசாலிகள் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, சிசோஃப்ரெனியா நோய் வருபவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக அதிகமான புத்திசாலிகள். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், பொதுவாக ஆரோக்கிய பச்சையை நேரடியாக மருந்தாக கொடுக்கக்கூடிய வழக்கம் இல்லை. பசு நெய்யிலிட்டு அதை காய்ச்சி பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய் காலை வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி, இரவு வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி, தேவை ஏற்பட்டால் மதிய உணவுக்கு முன்பு கூட கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. அதை தொடர்ந்து கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட மனச்சிதைவு நோயாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். இரண்டாவது, பாரம்பரிய மருத்துவத்தில் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு சிகிச்சை மனச்சிதைவு நோய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாந்திக்கு எடுக்கின்ற ஒரு சிகிச்சை. அந்த சிகிச்சை செய்யும்போது பார்த்திங்கன்னா, முதல் நாள் 20 மில்லி அளவுக்கு இந்த ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், இரண்டாவது நாள் 40 மில்லி, மூன்றாவது நாள் 80 மில்லி, நான்காவது நாள் 160 மில்லி, ஐந்தாவது நாள் 320 மில்லி, ஆறாவது நாள் 640 மில்லி. அந்த அளவுக்கு இந்த பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெயை காலை வெறும் வயிற்றில் குடிக்க செய்வோம். அதன் பிறகு பசிக்கும் போது வெறும் அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய கஞ்சியை மட்டும் உணவாக கொடுப்போம். 7ஆம் நாள் அவர்களுக்கு நன்றாக வியர்வையை உண்டாக்கி அதிமதுரம் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை கொடுத்து அவர்களுக்கு வாந்தி எடுக்கக்கூடிய சிகிச்சையை செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட மனச்சிதைவு நோயாக இருந்தாலும் அந்த நோய் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மனச்சிதைவு நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு வெறும் தற்காலிகமாக அந்த அழுத்தத்தை, அந்த மனச்சிதைவை குறைக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறது. அது நிரந்தரமாக அவர்களுக்கு தீர்வு அளிப்பதே கிடையாது. அந்த நிரந்தர தீர்வு அளிக்க முடியாமல் போகும்போது பெரும்பாலான நேரங்களில் அது கடுமையான விளைவுகளை உடலில் ஏற்படுத்தி விடுகிறது. நாளுக்கு நாள் மருந்துகளுடைய அளவு அதிகரிப்பது, நாளுக்கு நாள் உடல் பருமன் அதிகரிப்பது, வேலைக்கு செல்ல முடிவதில்லை, வீட்டில் கூட அவர்களால் சுகமாக இருக்க முடிவதில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த சிகிச்சையை ஒரு 90 நாட்கள், அதாவது இந்த ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை குடிக்க கொடுக்கின்ற
அதேபோல் வயிறை சுத்தம் பண்ணுகின்ற, உடலை சுத்தம் பண்ணுகின்ற வமன கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சையை கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட மனச்சிதைவு நோயாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, ஆரோக்கிய பச்சைக்கு தலைமுடியை வளரச் செய்கின்ற ஒரு சிறப்பான குணம் உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படும் போதோ அல்லது உடலில் ஏற்படுகின்ற மருந்து சாப்பிடுகின்ற காரணிகளால் ஏற்படுகின்ற தலைமுடி கொட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போதோ, ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு தலைமுடி கொட்டுவதற்கு காரணம் விட்டமின் டியோட குறைபாடு. அதை யாருமே இன்றைக்கி பார்க்கறதில்ல. அந்த மாதிரி விட்டமின் டியுடைய குறைபாடினால் ஏற்படுகின்ற தொந்தரவாக இருக்கும் போதோ மிகச் சுலபமாக ஆரோக்கிய பச்சையுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து அதை ஒரு பேஸ்ட் போல செய்து தலையை மொட்டை அடிக்க வைத்து அதன் பிறகு அந்த தலை முழுவதும் ஒரு பத்து போல இட்டு அதற்கு மேல் வாழை இலை அல்லது தாமரை இலையை போல் கொண்டு கட்டி வைக்கின்ற ஒரு சிகிச்சை, தலை பொதிச்சல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சையை செய்யும்போது பார்த்திங்கன்னா வழுக்கை தலையாக இருந்தால் கூட மிக வேகமாக முடி வருவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுவும் ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சை முறை. தலைமுடி கொட்டுகின்ற ஒரு சிகிச்சை, அதே போல் தலையில் பொடுகு ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு நோய், தலைமுடியுடைய நிறம் மாறுகின்ற நோய், இளம் வயதிலேயே 16 வயது 18 வயதிலேயே தலைமுடி நிறம் மாறி இருக்கின்ற ஒரு நோய், புழுவெட்டுன்னு சொல்லக்கூடிய தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைமுடி மிகவும் மெலியதாக மாறுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரோக்கிய பிரச்சனையை அரைத்து தலை முழுவதும் 10 இட்டு செய்கின்ற தலை பொதிச்சல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை தலைமுடியுடைய மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதை நம்ம பார்க்கலாம். ஹேர் ரெஜுவனேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு. மூன்றாவது பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய புத்தி கூர்மை மற்றும் ஐக்யூ சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை என்னென்னா, படிக்கும்போது உட்காந்து படிப்பாங்க, எழுதுவாங்க, ஆனால் தேர்வு ஏற்படும் போது அவர்களால் சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. இன்றைக்கு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நிறைய அடல்ட்ஸுக்கு, அதே போல் வேலை பார்ப்பவர்களுக்கு, கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதற்கு காரணம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹார்மோன். அதை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி, அதை இயற்கையான முறையில் வலுப்பெறக்கூடிய சக்தி இந்த ஆரோக்கிய பச்சைக்கு உண்டு. ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் போன்ற பொருளை 10 சொட்டுக்கள் பாலில் கலந்து சாப்பிட்டாலே பெர்ஃபார்மன்ஸ் தானாகவே இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த ஆரோக்கிய பச்சை இயற்கையான முறையிலேயே மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.